Good evening, students. Today we'll see the current affairs analysis dated 26th and 29th November 2021. First news, Postmart அப்படின்ற scheme. It was given cabinet approval for continuation. It's under the Ministry of Earth and Sciences. இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா ஓஷன் லைக் மானிட்டரிங் பண்றது, அப்புறம் வெதர் ஃபோர்காஸ்ட், அப்புறம் தென் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் மினரல்ஸ், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கக்கூடிய ரிசர்ச். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 2018. ஓஸ்மாட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஓஷன் சர்வீசஸ் மாடலிங் அப்ளிகேஷன் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரிசோர்சஸ் டெக்னாலஜி. 2018 it was introduced. ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது, ப்ளூ எக்கானமியை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது. தட் இஸ் 3 கோல்ஸ். அந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அண்ட் தென் ஹார்னஸிங் தி ரிசோர்சஸ், ஓஷன் ரிசோர்சஸ், அண்ட் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன் ஃபார் ப்ளூ எக்கானமி. ப்ளூ எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ஓஷன் ஆர்கானிக் ரிசோர்ஸஸை எடுக்கிறது, ப்ளஸ் இன்ஆர்கானிக், தட் இஸ் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ், அப்புறம் கேஸ் ஹைட்ரைட்ஸ். பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ்னு தெரியல, கோபால்ட், நிக்கல், அண்ட் தென் கேஸ் ஹைட்ரைட்ஸ். ஸோ ஓஷியனிக் பெட்ஸ்லேருந்து கேதர் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ரிசர்ச் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். The second one, it's about child marriage. இந்தியாவோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு சைல்டு மேரேஜஸ்ல? ஸோ ஃபர்ஸ்ட், சைல்டு மேரேஜஸ் இந்தியாவில் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்னால லைக் 1.5 million child are getting married. இல்லைன்னா girl getting married under 18. Like 4 girl childல 1 girl is getting married under 18. So it's a worrying situation of India. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 8% women aged are becoming pregnant 15லேருந்து 18 in this area. ஸோ இதெல்லாம் சைல்டு டெத் அதிகமாகும். அப்புறம் லைக் மெட்டர்னல் மெட்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்கும். பேரண்ட்ஸும் கேர்ள் சைல்டும் வந்து 15லேருந்து 18க்குள்ளாடி ப்ரெக்னென்ட் டைமில் இருக்காங்க அப்படின்றப்போ டெத் ஆஃப் த கேர்ள் ஆல்சோ இன்க்ரீஸிங். சரியா? ஸோ அது ரொம்ப அதிகம். அப்புறம் த ரீசன் ஃபார் தி கேர்ள் சைல்டு கெட்டிங் மேரிட் ஏர்லியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டவுரி, and then son preference. So sons will be considered the wealth of the family, and then girl child is a burden. அது ஒரு ரீசன். அதனால சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த பேர்டன் முடிஞ்சிச்சு அப்படின்றது. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் வயலேஷன்ஸ் அதிகமாகும். பெண்கள் பாதுகாப்பு இல்லை, ஃபிசிக்கல் அபியூஸ் இன் ஒர்க் பிளேசஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸில் அதிகமாக இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 18 வயசுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா ஷி வில் கெட் அ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த மேல். ஸோ அது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி. அப்புறம் ரேப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அதிகமாகிறதும் ஒரு ரீசன். அப்புறம் உமன்ஸோட அனீமியா இஷ்யூஸ் ரொம்ப டிஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். 15லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய சில சைல்டு வந்து ப்ரொடக்டிவ் ஏஜ் இல்லைன்றதுக்காக ஒரு கம்யூனிட்டி இன் இந்தியா தே ஆர் ஃபீலிங் 15லேருந்து 18 இஸ் ப்ரொடக்டிவ். ஸோ அதுக்கு முன்னாடி மேரி பண்ணுறது, அந்த மாதிரியான லைக் தாட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் மேல் நியூட்ரிஷன் இஷ்யூஸ், இதெல்லாமே ரீசன். இட்ஸ் an effect of child marriage, malnutrition, etc. So these are the things. The next news also related to this national family health survey. இப்போ ரீசெண்டாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் போன கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட. Go and visit those who are not seen. இல்லைன்னா இது புரியாது. நேஷனல் ஃபேமிலி சர்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். இது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே லைக் 2019-20 5th சர்வே.
அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணி அதில் உமன்ஸோட லைக் ப்ராப்ளம்ஸ், ஹவுஸ் ஹோல்டு பார்ட்டிசிபேஷன், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் இருக்காங்க இல்லையா, ஹவுஸ் ஹோல்டு பார்ட்டிசிபேஷன் இன் டிசிஷன் மேக்கிங், அது வந்து அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 92%. இட்ஸ் ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் எடுக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஃபார் என்டையர் பாப்புலேஷன். சென்சஸ் இஸ் ஃபார் என்டையர் பாப்புலேஷன். இட்ஸ் ஃபார் லைக் இந்த உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாம் கேம்பெயின் எடுக்கிறாங்க இல்லையா, ப்ரீ போல் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம், ஸோ அந்த கேட்டகரி மாடலில் தான் இது. ஸோ இட்ஸ் நாட் அன் எக்ஸாக்ட் டேட்டா. டோன்ட் திங்க் உமன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்றது ரீசனில் சொல்லியிருந்தேன். இட்ஸ் அ குட் ஒன். 1000 மேல்ஸுக்கு 1000க்கு மேலே உமன்ஸ் இருக்காங்க அப்படின்றது. ஸோ இட்ஸ் அ வெல்கம் ஒன். ஆனால் இது இட்ஸ் நாட் அ லைக் என்ன சொல்கிறது, அது ஒரு ஜட்ஜ்மெண்டல் டேட்டா தான். இட்ஸ் நாட் அ எக்ஸாக்ட் டேட்டா. அது சென்சஸ் 2021 ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். 92% உமன்ஸ் ஆர் டிசிஷன் மேக்கிங். ஜாப் கேட்டகரியில் சாரி 12 months பெய்டு கேஷ் only 24.9%. ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க் லேண்ட் ஓனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22.7%. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அவங்க வச்சுருக்கு 72.5%. மொபைல் ஃபோன் ஆக்சஸ் வந்து 73.5%. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இஸ் குட். அண்ட் தென் அடுத்த கேட்டகரி நம்ம சைல்டு மேரேஜில் பார்த்தோம். 15 to 49 அனிமியா ரொம்ப அதிகம். சைல்டு மேரேஜஸ் இன் இந்தியா இஸ் வெரி ஹை. அப்புறம் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அது ரெடியூஸ் ஆயிருக்கு. 8,518 அதுலேருந்து 2000 ரெடியூஸ் டு 2,548. அப்படின்னா ஹெல்த்துக்கு வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து ஃபீமேல் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து ஃப்ரீ ஹெல்த் சிஸ்டம் இஸ் அவைலபிள். அதோட இதுதான் தெரியுது. ஸோ ஒன் பர்சனோட செலவு out of pocket expenditure ready to 2,548. It's a good thing. Our malnutrition level is very high in girl child. தெரியும்ல, ஸ்டாண்டிங் வேஸ்டிங் இதெல்லாமே வரும். அண்டர் வெயிட், அப்புறம் அனீமியா ப்ராப்ளம் 57% ஆஃப் த பாப்புலேஷன், பாதிக்கு மேலே உமன்ஸ் வந்து அனீமியா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. அதில் எந்தெந்த ஏரியாஸ் வருது அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Then fourth news, it's also about women. Women on science and technology, engineering and mathematics studies category, job and studies. This was coined in 2001 by United States National Science STEM, that is science and technology, engineering and mathematics club. We are also having the schemes. It was coined in 2001 by United States National Science Foundation was coined this word. அதில் உமன்ஸோட பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்றது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் இந்தியா இஸ் பர்ஃபார்மிங் வெல். உமன்ஸோட ரேஷியோ இஸ் வெரி ஹை. நியர்லி ஐ ஹோப் 43% ஆஃப் ஜாப் கிராஜுவேட்ஸ் ஜாப் இல்லை கிராஜுவேட்ஸ் ஆர் ஃப்ரம் திஸ். இது உமன்ஸுக்கு மட்டும், பெண்கள் மட்டும் கிராஜுவேட்ஸ் ஆகிறது இந்த கேட்டகரி ஃபீல்டில் 43% இன் இந்தியா. அண்ட் தென் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14%. இது அப்படியே ரெடியூஸ் ஆகுது. அதுக்கான ரீசன் ஹியூமன்ஸோட மைண்ட், தட் இஸ் லோ பார்ட்டிசிபேஷன் பிகாஸ் ஆஃப் பேட்ரியார்கி, ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ், வேலைக்கு விடுறது கிடையாது, சொசைட்டியோட ப்ராப்ளம்ஸ், how the society thinks about the female. எஜுகேஷன்லேயும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் தென் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்ரியார்கி ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் ஸ்ட்ரெஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ், இதெல்லாமே சொல்லப்படுது. பெண்கள் வந்து இதில் பங்கேற்கிறத தடுக்கிறது. தென் ஹராஸ்மெண்ட் சொல்லிட்டேன். ஃபிசிக்கல் சேஃப்டி, ஒர்க்கு போகிறதுக்கு வந்து போகிற வழிகளில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ இதெல்லாமே ட்ராப் அவுட்ஸாக சொல்லப்படுது. ஸோ இந்தியா என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, Sexual Harassment at Workplace Act is there to protect females. அப்புறம் விக்யான் ஜோதி ஸ்கீம், அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி STEM கிராஜுவேட்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக. சரியா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விக்யான் ஜோதி ஸ்கீம். கேர்ள் சைல்டு வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு, அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சு who want to become science graduate, engineering graduate, technological graduates or mathematics graduates அப்படின்றப்போ
அது மாதிரி ஐ ஹோப் சம் வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டா வேர்ல்டு ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் ஃபியூச்சர் வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது, அல்காரிதம் எக்ஸெட்ரா. அந்த கதி இன்இக்வாலிட்டி, இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை தடுக்கிறது. அண்ட் தென் கிரண் ஸ்கீம் ஆல்சோ, ஸோ ஃபேவரிங் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் அதிகப்படுத்துது பெண்கள் லெவலில். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபிஃப்த் நியூஸ் அபவுட் கிரீன் பாண்ட்ஸ். Bonds, you people know, corporates, it's like a corporate bond. நியூஸ் எதனால வந்திருக்குன்னா, ஸ்டேட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட $650 million பாண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்தியன் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். சைமல்டேனியஸாக இது பண்ணிடுறேன். $650, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், $1 million. ஸோ பாண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கார்பரேட் பாண்ட் உங்களுக்கு தெரியும், 30 years வரைக்கும் தே கேன் இஷ்யூ. இட்ஸ் எனக்கு என்ன சொல்ல, ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃப்ளெக்சிபிள் இருக்கும். இது ஃபிக்ஸட். கிரீன் பாண்ட் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடியது 30 years வந்து இப்போ 10,000 rupees பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, a person will get an interest rate of 6ன்னு வச்சுக்கோங்க. you will get per yearly 6% of this 10,000 interest rate, and then he will get back the money when it matured. சரியா? ஸோ அதே மாடல் தான் கிரீன் பாண்டுன்றது. இப்போ எக்ஸாம்பிள், இட்ஸ் அ கார்பரேட் பாண்ட் செல்ட் பை அ கம்பெனி கால்ட் அஸ் ஏ. இந்த 30 yearsக்கு இந்த காசு எங்கே இருக்கும்னா இந்த கம்பெனி கிட்டே இருக்கும். the company will do the leg work and then அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அப்புறம் இந்த காசை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. கிரீன் பாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எஸ்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹாவ் டு வாட் ஆர் த பர்பஸ். இந்த பாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தே கேன் இன்வெஸ்ட் எனிவேர் in their projects. அது மாதிரி கிரீன் பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா they can only invest in green projects, that is renewable energy, so planting etc. so SBI have to invest in this. ஸோ இதுலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் $650 million வந்து they have to only invest in green energy creating projects or renewable energy or green ரிலேட்டடாக ஃபாரஸ்ட் கவர் அதிகப்படுத்துகிற இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ they have to give an interest rate too. சரியா? ஸோ தட் வாஸ் ரிலீஸ்ட். ப்ளூ பாண்டை பொறுத்த வரைக்கும் ஓஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஓஷன் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுது, ப்ளூ எக்கானமி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ளூ பாண்ட். கிளைமேட் பாண்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிளைமேட். ஸோ தட்ஸ் ஆல். தென் சிக்ஸ்த் நியூஸ் அபவுட் போஷான் கியான் அப்படின்றது, இட்ஸ் அ டிஜிட்டல் ரெபாசிட்டரி டேட்டாஸ். போஷான் கியான் அப்படின்றது, யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் மேல் நியூட்ரிஷன், யூ வில் கெட் சம் டீட்டெயில்ஸ். அனீமியா ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குது, அனீமியாவை போக்குறதுக்கு என்னெல்லாம் லைக்ஸ் சார்ட் அவுட் மெக்கானிசம், என்னென்ன நியூட்ரிஷன் டயட்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ, அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்குது. ஸோ போஷன் கேன்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல் நியூட்ரிஷன், வேஸ்டிங், ஸ்டண்டிங் ரிலேட்டட் இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து போக்குறதுக்கான சொல்யூஷன் வில் பி தேர். ரெபாசிட்ரி அப்படின்னா யூ ஆர் சர்ச்சிங் இன் கூகுள், போஷன் கேனில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த டீட்டெயில்ஸ். இந்தியாவில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் பேஸ்ட் சோர்ஸ் தான் அது. இட்ஸ் லைக் எ லைப்ரரி about malnutrition. Ocean Gyan, National Digital Repository, health and nutrition related ஆன டீட்டெயில்ஸ் எல்லா மொழிகளிலும் இருக்கும்ன்றாங்க. டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை லாங்குவேஜ்னு சொல்லப்படலை. அப்புறம் மீடியா டைப்ஸ், யாரெல்லாம் டார்கெட் டைப்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் எடுக்கும். அதான் போஷான் கியான்ன்ற. நிதி ஆயோகம் பில் அண்ட் மெலிந்தா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் செப்பரேட் ஆகிட்டாங்க, அதனால தான் அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணி. ஸோ தே ஆர் கோயிங் டு டூ தட். தட்ஸ் ஆல். தென் செவன்த் நியூஸ் அபவுட் நிதி ஆயோக்ஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஃபார் வேர்ல்டு வி நோ UNDP ரிலீஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட நம்ம அந்த ரிப்போர்ட் படித்தோம். வேர்ல்டு லெவலில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 3 indicators. அதுவும் உங்களுக்கு தெரியும், 3+12. 3+ இல்லை, 3ல சப் கேட்டகரிஸ், மெயின்லி 3 dimensions and 12 indicators. Multi-dimensional poverty index, you have 3 dimensions, that is health, education, then standard of living. சரியா? So same thing நிதி ஆயோகம் மட்டும் இங்கே போட்டுக்குவோம். இது இந்தியாவோடது. இது ஃபர்ஸ்ட் டைம் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. They will not take any separate report.
இது வந்து UNDP ரிலீஸ் பண்றாங்க. நிதி ஆயோக் இல்லாத மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் UNDP. இதுல சப் கேட்டகரிஸ் வரும். எஜுகேஷன்ல இயர் ஆஃப் ஸ்கூலிங், உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா எலக்ட்ரிசிட்டி, சானிடேஷன், ஃப்ளோர், ஹவுசிங் ஃப்ளோர் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு குக்கிங் ஃபியூவல் என்ன யூஸ் பண்றீங்க, இதன் அடிப்படையில் யூ வில் கெட் 12 இண்டிகேட்டர்ஸ் இயர். சரியா? ஸோ அதே மாடல் தான் இங்கேயும் 12 இண்டிகேட்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. 3 dimensions 12 indicators and it was taken only for India by நிதி ஆயோக். என்ன டேட்டா அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி சர்வே 2016 ஓடுது, 16-17 ஓடுது. 15-16 yeah previous it will be fixed as a baseline report எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது மூலமா யூ கேன் கம்பேர் வித் டுடேஸ் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட். அப்போ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதில் யூ ஹாவ் டு ஷோ த மேப். இதில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் ஹையர் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பீகார், அண்ட் தென் குஜராத் இஸ் மாடரேட், தென் மணிப்பூர் ஸ்டேட்ஸ் எல்லாமே புவர் பர்ஃபார்மிங், அண்ட் தென் தமிழ்நாடு, கேரளா இதெல்லாமே பெட்டர் பர்ஃபார்மிங் இன் திஸ் ரேங்க்ஸ். தெர் இஸ் நோ ரேங்கிங் ரிலீஸ்ட், பர்சன்டேஜ் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. சரியா? பாப்புலேஷன் பீகார் இஸ் வெரி புவர், ஜார்க்கண்ட் செகண்டு, உத்தரப்பிரதேஷ் 37.9%. புவர் கேட்டகரி, புவர் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்காங்க இந்த இண்டிகேட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா புவர். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா எலக்ட்ரிசிட்டி இல்லை, வீடு ஃப்ளோர்ஸ் வந்து ப்ராப்பர் ஃப்ளோரிங் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, யூ ஹேவிங் கச்சா ஹவுசஸ், தென் யூ ஆர் நாட் ஹேவிங் பக்கா ஹவுஸ். பக்கா ஹவுஸ்னா கன்ஸ்ட்ரக்டட் டெரேஸ் ஹவுசஸ். சரி, அது இல்லை அப்படின்றப்போ அந்த கேட்டகரியில் தான் இந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிறது தமிழ்நாடு, இமாச்சல் பிரதேஷ், மிசோராம், பஞ்சாப், அந்தமான் நிக்கோபார் இதெல்லாமே வந்து புவர் பிலோ பாவர்ட்டி லைன் கேட்டகரி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் சவுத் இந்தியன் அண்ட் பேட் நியூஸ் ஃபார் தி பீகாரி பீப்புள். தென் 8th நியூஸ் அபவுட் ப்ராஜெக்ட் ஸ்வதேஷ். இதுவும் அவ்வளவு இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்வதேஷ் ரிலேட்டட் டு வாட்ன்ற மட்டும் தான் கொஸ்டின் கேட்கலாம். மற்றபடி இதில் ரொம்ப டீட்டெயில்டாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நமக்கு நியூரல் சயின்சஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய தெரியும். நியூரல் ப்ராப்ளம்ஸ், நியூரல் ரீஜென்ரேட்டிவ், பார்க்கின்சன் நோய்கள் தெரியும், அல்சைமர் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி நிறைய நியூரல் டிசார்டர்ஸ் இருக்கு, ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி நியூரல் டிசார்டர்ஸ் வர்றதுனால ஆட்டிசம் அதிகமாகிறது. இது எல்லாத்துக்கும் இமேஜிங் பண்ண போகிறாங்க. நியூரல் இமேஜிங் it is also collecting the data of all human beings, so Indian population collect பண்ண போறாங்க. It's not for world. யாரெல்லாம் நியூரல் டிஃபெக்ட்ல இருக்காங்க அவங்களோட இமேஜ் will be taken, நர்வஸ் சிஸ்டமோட இமேஜ் எடுக்கிறாங்க. இந்த இமேஜை வச்சு எதுக்கு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ராஜெக்ட் சுதேஷ் அப்படின்றது இமேஜினிங் ப்ராஜெக்ட் தான். டேக்கிங் த இமேஜ் ஆஃப் அஃபெக்டட் பீப்புள், தோஸ் ஹூ அஃபெக்டட். புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு ஷோ தட் இதில் கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஜாவா இந்த பைத்தான் சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறாங்க. இட்ஸ் அ சாஃப்ட்வேர், நோ நீட் டு ஸ்டடி. அதில் மெயின் அந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூரல் இமேஜிங் பிக் டேட்டா. இட்ஸ் அ டேட்டா கலெக்ஷன் ஆஃப் ஹியூஜ் டேட்டா, அஃபெக்டட் பீப்புளோட டேட்டாஸ் எடுக்கிறாங்க. நியூரோ டீஜென்ரேட்டிவ் டிசார்டர், தட் இஸ் பார்க்கின்சன் நோய் நான் சொன்னேன், எக்ஸெட்ரா இஸ் தேர். நியூரோ சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ், சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைபோலார் டிசார்டர்ஸ் இருக்கும். அப்புறம் அடுத்த கேட்டகரி டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்னா ஆட்டிசம் ப்ராப்ளம். பிறக்கும் போதே ஸோ ஆட்டிசம் அப்படின்னா மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இமேஜிங்ஸை எடுத்து படிக்கிறது மூலமாக ரிசர்ச், இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுற மூலம் அல்சைமர் பண்ணுற டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும், பார்க்கின்சன். ஸோ அதுக்கு தான் இந்த கலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் there is a news about SAFAR, that is System of Air Quality and Weather Forecasting Research. இது ஆக்சுவலாக டெல்லியில் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்டடி, ஏர் பொல்யூஷனோட ஸ்டடியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூனே, 4 cities, அகமதாபாத், மும்பை, தீபாவளிக்கு பிறகு எப்படி இருக்குது ஏர் குவாலிட்டி அப்படின்றப்ப டெல்லி ரொம்ப வர்ஸ்டில் இருக்குது. அகமதாபாத், மும்பை ஆல்சோ வெரி ப்ராப்ளமேட்டிக். பூனே மட்டும் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது கம்பேரிங் டு த 3 cities.
மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்சஸ் தான் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் மெயின் சிட்டிஸ்லலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ டெல்லியில் மட்டும்தான் பண்ணுறாங்க. The data will be collected on air pollutions, then weather forecasting, that is temperature, rainfall, humidity, wind speed, wind direction, ultraviolet rays ஓட எவ்வளோ இருக்குது, சோலார் ரேடியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற இந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. தென் பொல்யூஷன் இந்த கேட்டகரியில் சஃபரில் மானிட்டரிங் பண்ணக்கூடியது மெயினாக பொல்யூஷன்ஸ். PM particulate matter 2.5, particulate matter 10, O3, carbon monoxide, nitrous oxide, then sulfur dioxide, benzene, then ethylene, xylene, toluene, இதெல்லாம் plastic related, rubber related, then xylene, then mercury. ஸோ இவ்வளோ டேட்டா சஃபரில் எடுக்கிறாங்க. ஸோ இது இந்தியாவில் டெல்லியில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா, வேற எங்கேயும் இல்லை, பண்ணலை. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் லாஸ்ட்ல பாக்ஸ்ல இருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஆன் பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, தென் 2.5, தென் கார்பன் மோனாக்சைடு, தென் சல்ஃபர் டை-ஆக்சைடு, தென் நைட்ரஜன் டை-ஆக்சைடு, தென் அமோனியா, லெட், அப்புறம் கிரவுண்ட் லெவல் ஓசோன்ஸ், airborne particles will also there. And the 8 categories la and the data எடுக்கப்படும். So air quality index will be displayed every cities. In each and every cities it will be displayed. நமக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இந்த மாதிரி மெயின் சென்டர்ஸ்லாம் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கும். நீங்களும் மொபைலில் இப்போ இங்கேயும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா, சஃபர் வந்து ஒன்லி ஃபார் டெல்லி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 3 days current affairs students. Hope you people enjoyed. Thanks a lot for joining.